டாக்டர் வாசுதேவன் அவர்களை மேடைக்கு வருமாறு பணிபுரிகிறோம். பள்ளி கட்டிடம் சார்ந்து நம்ம சகோதரர் கேட்டாங்க. நான் பேசும்போது கூட நான் சொல்லியிருக்கேன். நான் காமராஜர் ஐயா காலத்திலேருந்து அதன் பிறகு 1990ஸ்க்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9416 புதிய வகுப்பறைகளை வந்து நம்ம தொடங்கியிருக்கோம். நேற்றே கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிளாஸ் ரூம்ஸாக இருந்தாலும் அது நூலக கட்டிடமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 290 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து நேற்று நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய திருக்கரங்கள் அதுவும் தொடங்க வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ ஆன்கோயிங்காக ஒரு 7898 கிளாஸ் ரூம்ஸ் வந்து இப்போ நம்ம கட்டிகிட்டு இருக்கோம். நாங்கள் கிளாஸ் ரூம்ஸ் கட்டும்பொழுது டிலாப்டேட்டட் பில்டிங்ஸ் இங்கொன்றும் அங்கொன்றுமாக சில சம்பவங்கள் நடக்கும்போது ஒரு வேதனையாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு சிஓஸ் மீட்டிங்கும் நாங்கள் தவறாமல் சொல்வது என்பது பாழடைந்த கட்டிடத்துக்கிட்ட பிள்ளைங்களை விடக்கூடாது, முதல்ல அந்த கட்டடங்களை முதல்ல இடித்து தள்ளுங்க நீங்கள் என்று நாம் சொல்வது வழக்கம். அதை கடைபிடிக்க அதை மீறி ஒரு சில நிகழ்வு நடக்கும்போது உள்ளபடியே அது வேதனை குறையக்கூடிய. ஏன்னா ஏதாச்சும் ஒரு குழந்தைங்களை நம்ம இழக்க நேரும்போது அது நம்ம வீட்டு பிள்ளை இழக்கக்கூடிய ஒரு 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 துக்கமான ஒரு நிகழ்வாக அது அமைகிறது. உள்ளபடியே அது வருத்தத்துக்குரியதான். அப்படியும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து நாங்களும் அதை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது கட்டப்பட்டதில் கூட பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து ஒரு சமுதாய கூட்டத்தில் பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துவது அல்லது பக்கத்தில் ஒரு வாடகைக்கு எடுத்து நாங்கள் பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துகிறோம் என்று சொல்லும்போது அங்கே இருக்கின்ற கட்டடத்தை இடிச்சிட்டு அதுக்காக கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அப்படி நடக்கும்பொழுது அங்கே பிள்ளைங்கள் வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் இருக்குமே. அது ஒரு தற்காலிகமான ஒரு ஏற்பாடாகத்தான் இருக்குமே தவிர இதற்காக இந்த மரத்தடியில் தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க, இந்த இடத்துல தான் உட்காந்து படிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்தி என்பது அங்கே ஒரு கிளாஸ் ரூம் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு செய்தியாகத்தான் அதை நீங்கள் பார்த்துட வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.